சரி, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 8 சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. -3/5 இன்ட்டு 1/6 -1/18 ப்ளஸ் 1/6 மல்டிப்ளை 4/15. அப்போ சால்வ் பண்ணலாமா? இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அகெயின் நீங்கள் கொஷினை முதல்ல எழுதுங்க. 3/5 மல்டிப்ளை 1/6 மைனஸ் 1/18 plus 1/6 multiply 4/15. ஓகேவா? இப்போ கொஸ்டினை வந்து ஒரு தடவை எழுதிட்டிங்களா? இப்போ இதில் காமனாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி உங்களுக்கு 1/6 வந்து காமனாக இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் எழுதிட்டு மைனஸ், அப்போ அதை 1 செகண்ட் எழுதும்போது -3/5 மல்டிப்ளை 1/6. இது பக்கத்தில், இதுக்கு பக்கத்தில் இது சேமாக கொண்டு வந்துடலாமா? ப்ளஸ் 1/6 மல்டிப்ளை 4/15. அடுத்து இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போகலாம், -1/18. புரியுதா உங்களுக்கு? அதாவது 1/6 வந்து காமனாக இருக்கிறதுனால அதை நான் வந்து பக்கத்தில் எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காமனாக 1/6 எடுத்துடலாம். அப்போ 1/6 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? மல்டிப்ளை தானே. ஏன்னா 1/6 அப்படியே நீங்கள் வந்து எது காமனாக இருக்கோ அதை எடுத்தாலே போதும். அப்போது 1/6 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? உங்களுக்கு வந்து -3/5. சரி, இப்போ -3/5 அடுத்து என்ன வரும்? 1/5 தான் 6 தான் எடுத்துட்டீங்கல்ல, அப்போ அடுத்து என்ன இருக்குது? அப்போ ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு அடுத்து என்ன வரும்? எடுத்தாச்சு. இதுவும் 1/6 எடுத்தாச்சு, இங்கேயும் 1/6 இருக்கிறனால எடுத்துட்டோம். மல்டிப்ளையோடு எடுத்தனால ப்ளஸ்ஸு. அடுத்து என்ன வரும்? 4/15. அடுத்து என்ன வரும்? -1/18. சரி, இவ்வளோ இருக்கா? நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5, 15, 18 வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து எல்சிஎம்மாக எடுங்க. எல்சிஎம்மாக எடுத்தால் என்ன வரும்? 5, 15, அடுத்து என்ன வரும்? 18. அப்போ என்ன வரும்? 5 1s are 5, இல்லைன்னா ஆமாம் அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். 5 1s are 5, 5 3s are 15, 18 போகாது, அப்போ அப்படியே வச்சுக்கணும். 3 போடும்போது 3 1s are, இவரை எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் ஃபார் எதுக்கு எடுக்கிறோம்? 5, 15, 18க்கு. அப்போது 3 1, அப்போது 3 1s are 3, 3 6 are 18. அடுத்து 6ன்னு போடும்போது என்ன வரும்? 1 1 1. அப்போது 5 3s are 15, 15 6 are 15ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 5s are 30, 0 3 1 6 6 is 90. அப்போது 90 வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போட ஆரம்பிக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்த இதை வச்சு நம்ம போட போகிறோம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் போன ஸ்டெப்பில் வந்து எல்சிஎம் எடுத்திருப்பேன். ஆனால் இதை விட எடுத்து அப்படி பண்ணலாம், பட் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வராது. எல்சிஎம் எடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 90 வரும். பட் அந்த 90 வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. அப்போ எப்படி செய்யணும் அப்படின்னா, அதில் என்ன இருந்தது? அந்த ஒரு செகண்ட் நான் எழுதுகிறேன். 1/6 இன்ட்டு -3/5. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது? ப்ளஸ் 4/15. அடுத்து -1/18. சரி, இப்போ இப்படி தானே இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி பார்த்தாலும் க்ளோஷர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் நீங்கள் ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுக்கக்கூடாது. 2 டேர்ம் மட்டும்தான் எடுத்து தான் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 டேர்ம் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆன்சர் பண்ணக்கூடாது. அப்போ பண்ணும்போது 1/6 மல்டிப்ளை -3/5 ப்ளஸ் 4/15. அடுத்து என்ன இருக்குது வெளியில்? -1/18. அடுத்து 1/6 மல்டிப்ளை 15 எடுத்துடலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 5 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 15 கிடைக்கும். அப்போது அதே 3 நம்ம என்ன பண்ணணும்? 5 கூட 3 பண்ணால் 15 வருதுன்னா அதே 3 தான் போடணும். ஸோ அப்போ என்ன வந்துடும்?
சரி, அப்போ 3 3s என்ன வரும்? 9. -9 ப்ளஸ் 15 கூட என்ன பண்ணால் 1 என்ன நம்பர் பண்ணால் 15 1 தான் வரும். அப்போ அதே 1 போட்டால் என்ன வரும்? 4 தானே வரும். -1/18. அடுத்த ஸ்டெப்பில் 1/6 மல்டிப்ளை 9ல் 4 போனால் 5. அப்போ -5/15 -1/18. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம 5/15 நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணி போட்டுடலாம். அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு? 1 5 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 1 5 5 3 5 15. சரி, அப்போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 1/6 மல்டிப்ளை என்ன வரும்? 1/6 மல்டிப்ளை என்ன வரும்? -1/3 -1/18. சரி, புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து மல்டிப்ளை இருக்கனால அந்த மல்டிப்ளையை முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து அதுக்கு அடுத்த மைனஸ் கூட 1/18 வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்குது? அந்த ஸ்டெப்பை அப்படியே ஒன்ஸ் அகெயின் எழுதுறேன் பாருங்கள். 1/6 மல்டிப்ளை -1/3 -1/18 இருக்கா? சரி, இப்போ என்ன வரும்? 1 × 1 1. அப்போ -1 / 6 3s 18. அடுத்து மைனஸ் அங்கே என்ன இருக்குது? 1/18. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு 18 வந்து சேமாக இருக்குது. அப்போ 18 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 18 எல்சிஎம் எடுத்தால் -1 -1 which is equal to -1 இது பண்ண என்ன வரும்? 2 / 18. இதை கேன்சல் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 18 போகும். அப்போ 1 2 is 2 வருமா? கீழே இது 18 வந்து 9 வந்துடும். அப்போது 1 / 9 இஸ் த ஆன்சர். இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். நல்லா போட்டு பாருங்கள். ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 டேர்ம் வச்சு பண்ணக்கூடாது, ஆன்சர் வராது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் A × B × C A × B × C அந்த மெத்தடில் தானே நம்ம பண்ணுவோம். ஸோ அந்தமாரி தான் நம்ம பண்ணணும். செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஆன்சர் உங்களுக்கு டவுட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் வேறு சாப்டரில் இல்லை வேறு ஸ்டாண்டர்டில் எந்த கொஷின் டவுட் இருந்தாலும் அதை அப்படி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. அதில் எந்த எக்ஸசைஸ் எந்த சாப்டர் எந்த எக்ஸசைஸ் மட்டும் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் அது இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக அது அப்லோட் பண்ணிடுவேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.